ஃபீனிக்ஸ். அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்கள் ஜெயிக்கிறதா? Meenakshi Faculty of Allied Health Science, BSc Technology courses apply now. லேடிஸை பொறுத்த மட்டும் கொஞ்சம் எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணணும், ஜென்ஸை பொறுத்து மெட்டீரியலிஸ்டிக்காக ஹேண்டில் பண்ணணும். உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் எதை எதிர்பார்த்து என்ட்ராறீங்க? ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பை நான் அர்லியராக சொன்ன மாதிரி அன்கண்டிஷ்னலாக இருக்கும்பொழுது தான் அது ஆப்டிமமாக இருக்கும். எவ்வளோ பண்ணாலும் சரி, எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாலும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே அன்கண்டிஷ்னலாக இருக்கிற வரைக்கும் தான் அது லாங் டேர்மாக இருக்கும். நீங்கள் கண்டிஷன்ஸ் டிரைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க காலத்துலனாக்க கல்யாணம் ஆகி குழந்தை சீக்கிரம் பெற்றுக்கோ அப்படிம்பாங்க, குழந்தை சீக்கிரம் பெற்றுக்கோம்பாங்க. ஏன்னாக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து கல்யாணம் வரைக்கும் காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். காமன் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது அந்த மேரேஜுங்கிற ஈவெண்ட் முடிஞ்சு போயிடுச்சுன்னா டிவைடட் இன்ட்ரெஸ்ட். இவருக்கு இவங்க வேலை, இவங்களுக்கு வேலை. அப்போ காமன் இன்ட்ரெஸ்ட் லைஃப் லாங் வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சாக்க ஹாப்பி பண்ண முடியும் அப்படின்னாக்கா அது ஃபஸ்ட்டு அந்த மாதிரி யோசிக்கிறது. ஒரு சைடில் வந்து ரிசீவராக இருக்காங்க, ஒரு சைடில் கிவராக இருக்காங்க. கிவர் ஒரு நாளைக்கு எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க, என்றைக்காக இருந்தாலும் எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பில் திருப்பி ஒவ்வொருத்தரோட பேஷன், இப்போ உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது, உங்களுடைய பார்ட்னருக்கு வேறு பேஷன் இருக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பேஷனுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு பார்க்கணும். ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அந்த விஷயத்தில் இன்டெப்த்தாக போய் தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, எல்லாத்துக்குமே ஹெல்ப் தான் எடுக்கிறாங்க. இப்போ நான் எதாவது ஒரு விஷயம் பண்ணணும், இப்போ நான் ஒரு எக்ஸலில் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா எக்ஸலில் நான் எவ்வளோ ஹெல்ப் எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களே தவிர எக்ஸலில் போயிட்டு நானே தெரிஞ்சுக்கணும், ஃபார்முலாஸை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இந்த ஒர்க் இல்லை. ஹேண்ட் ஒர்க்காக இருந்தாலும் ஸோ அது கம்மா போட்டுகிட்டே போகணும். அந்த ஒரு டிஸ்கஷனை ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது. பெட்டராக இருக்கும். கரெக்டு, ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுறதில்ல. ஆமாம்மா, பஸ்ஸில் கூட பயங்கர ரஷ்ஷாக இருந்தது, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயோ நிஜமாவே நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க, ரொம்ப வேர்த்திருக்கும், ரொம்ப நின்று இருப்ப, கால் வலிக்கும், இல்லை ரியலி ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஒன்று பார்த்தா. ஸோ திஸ் இஸ் ரிலேஷன்ஷிப் பில்டிங். ஹெல்த் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கோங்க சைக்காலஜிஸ்ட் ஸ்ரீராம் அவர்கள். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஹலோ, காட்ஸ் கிரேஸ், ரொம்ப நல்லா. சைக்காலஜி சம்மந்தமாக நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அதுக்கு காரணம் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதில் ரெண்டு விஷயமா நான் பிரிக்க ட்ரை பண்ணுறேன். ஒன்று வந்து ஒர்க் ரிலேட்டட் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸு, இன்னொன்று வந்து ஹோம் ரிலேட்டட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸு. ப்ரிசைஸாக சொல்லணுன்னாக்கா ஒர்க் ரிலேட்டட் இஷ்யூஸு அப்படின்னு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனில் வந்து எர்லியராக நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அந்த விஷயத்தில் இன்டெப்த்தாக போய் தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, எல்லாத்துக்குமே ஹெல்ப் தான் எடுக்கிறாங்க. இப்போ நான் எதாவது ஒரு விஷயம் பண்ணணும், இப்போ நான் ஒரு எக்ஸலில் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா எக்ஸலில் நான் எவ்வளோ ஹெல்ப் எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களே தவிர எக்ஸலில் போயிட்டு நானே தெரிஞ்சுக்கணும், ஃபார்முலாஸை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒர்க் இல்லை. ஹேண்ட் ஒர்க்காக இருந்தாலும் ஸ்கில் லெவல், இன்டெப்த் நாலேஜுங்கிறது ரொம்ப 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 கம்மியாயிடுச்சு இன்றைக்கி தேதியில். நம்ம டைவர்ஷன்ஸாக இருக்கலாம், ஸ்பெண்டிங் டைம், நான் என்னுடைய அப்கிரேடேஷனுக்காக என்னுடைய திறமையை நான் வளர்த்துக்கிறதுக்கு நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவாக பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டால் முடிஞ்சு போச்சு, காலேஜுக்கு போயிட்டு வந்தால் முடிஞ்சு போச்சு. அது எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து எப்படி அறுவடை பண்ணணும், அது எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது எப்படி நம்ம திறமைகளை அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸ்கில் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் வருது வந்து அந்த ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறது. ஒர்க் ரிலேட்டட் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த மட்டும் பேசிக்கலாக ஒன்று என்னன்னாக்கா, இப்போ ஆஃபீஸ் கோயர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஆஃபீஸ் கோயர்ஸ் ஹஸ்பண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பிளானிங், ஆஃபீஸில் போய்ட்டு ஒரு ஹையரார்கி மாதிரி இருக்குது, பாஸு ஜூனியர் எல்லாமே ஹையரார்கி இருக்கும். அவங்க அதே தான் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் இப்போ இருக்கிற லெவலில் 12 மணி நேரம் கூட ஒர்க் பண்ணுவாங்க, அதே சுச்சுவேஷனில் ஒர்க் பண்ணுவாங்க. வீட்டில் வந்துட்டு அதே ஹையரார்கியை தான் போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அது ஒர்க் ஆகாது, அது ஒர்க்கே ஆகாது. வீட்டிலங்கிறது ரிவர்ஸு. ஆஃபீஸில் தான் வந்து +2 + 2 4, வீட்டில் வந்து 2 + 2 என்னென்னு ஆன்சரே தெரியக்கூடாது. அப்போ தான் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். 4ன்னு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்காது. வீட்டை பொறுத்த மட்டும், ரிலேஷன்ஷிப் பொறுத்த மட்டும் அன்கண்டிஷ்னலாக இருக்கணும் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருக்கணும். அன்கண்டிஷனல் தான் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருக்கிறது. அப்படி அந்த ஆஃபீஸில் இருக்கிற மாதிரியே வீட்டில் இருக்கிறதுனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாறுது. அப்போது டெஃபினட்டாக டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸாக வரும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து லேடிஸ் இருக்கிற பொறுத்த மட்டும் அவங்க கொஞ்சம் எமோஷ்னலி பவுண்டு. நான் மெஜாரிட்டி சொல்கிறேன், எக்ஸப்ஷன்ஸ் கேன் நாட் பிகம் ரூல், பட் மெஜாரிட்டி சொல்கிறேன் எமோஷ்னலி பவுண்டு. அவங்க வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க.
ஹஸ்பண்ட்ஸ் வந்து எப்படின்னாக்கா கொஞ்சம் நியூமரிக்காக கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக அது மாதிரி யோசிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு தனி என்டிட்டி, ஒர்க் ஃபோர்ஸுங்கிறது ஒரு தனி என்டிட்டி. ஆனால் சேம் பர்சன் தான் ரெண்டு இடத்துலையும் இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து தன்னைத்தானே ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயம் கேட்ட மாதிரி மாற்றிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும் அப்படின்னாக்க, ஆஃபீஸ்லேருந்து ஒய்ஃப் ஆஃபீஸ் கோயர், ஒய்ஃப் வந்து ஆஃபீஸ் கோயர் வீட்டுக்கு வராங்க. ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருக்கார். அப்போ அவர் வந்து ஒரு கொஷின் கேட்குறாரு. இதெல்லாம் ஜஸ்ட் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி, நான் சொல்லக்கூடிய டெக்னிக்கல் விஷயத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அவர் வந்து காஃபி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒய்ஃப் வந்து இல்லை வேண்டாம் சரின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அவரோட வேலையை பார்க்க போகிறாரு. அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி ஆஃபீஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, பாஸ் திட்டாரு. அப்போ ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, இல்லை வேலையை விட்டுடு அப்படின்றாங்க. அடுத்தது வந்து இல்லை இப்போ பஸ்ஸில் போயிட்டு வந்து பயங்கர நெரிசலாக இருக்குது. ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, உங்களுக்கு ஏன் அப்போயே பஸ்ஸில் போகிற, நீ ஆட்டோவில் போகலாமே, இல்லை டூ வீலரில் போகலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நார்மல் கான்வர்சேஷன், பட் ரிலேஷன்ஷிப் பில்டர் கிடையாது. ஹஸ்பண்டோட ரெஸ்பான்சஸ் வந்து எப்படி இருக்குன்னாக்கா மெட்டீரியலிஸ்டிக் அண்ட் ப்ராக்டிக்கல். ஓகே. இப்போ இதே சுச்சுவேஷனில் வந்து ஒய்ஃப் உள்ளே வராங்க, காஃபி வேணுமான்னு கேட்குறாங்க, இல்லை காஃபி வேணான்னு சொல்கிறாங்க. அப்போது ஹஸ்பண்ட் வந்து வந்து எப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும், டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்கலாம். அப்போ ஹஸ்பண்ட் வந்து இல்லை இன்றைக்கி ஆஃபீஸில் பாஸ் பயங்கரமாக கத்திட்டாரு. ஓ அப்படியா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இல்லை. ஸோ அது கம்மா போட்டுகிட்டே போகணும். அந்த ஒரு டிஸ்கஷனை ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது. பெட்டராக இருக்கும், கரெக்டு, ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுறதில்ல. ஆமாம்மா பஸ்ஸில் கூட பயங்கர ரஷ்ஷாக இருந்தது, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயோ நிஜமாகவே நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, ரொம்ப ரொம்ப வேர்த்திருக்கும், ரொம்ப நின்று இருப்ப, கால் வலிக்கும், இல்லை ஐ ரியலி ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஒன்று பார்த்தா. ஸோ திஸ் இஸ் ரிலேஷன்ஷிப் பில்டிங். ஒரு கான்வர்சேஷனில் தான் அந்த ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுது. எங்கே ஃபுல் ஸ்டாப் போடுறோம், எங்கே காமா போடுறோம், யூ ஹேவ் டு ட்ராவல். ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ட்ராவல் பண்ணணும். இதே ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் வச்சுக்கலாம். இதுவும் ஒரு ஸ்மால் ஸ்டோரி. ஒரு பிரின்ஸ் வந்து ஒரு திக்விஜயம் மாதிரி போகிறாரு, வேற ஒரு ஊருக்கு போகிறாரு. அங்கே வந்து ஒரு டிராகன் வந்து ஒரு பிரின்சஸை வந்து அட்டாக் பண்ணும். அப்போ இந்த பிரின்ஸ் வந்து என்ன பண்ணுவார், அவரோட சோடை எடுத்து யூ வில் ஃபைட் த டிராகனை கொண்டுடுவார். ஸோ அவருக்கு வந்து அந்த இடத்துல அந்த நாட்டுக்கு ராஜாவாக்கி அந்த பிரின்சஸை மேரேஜ் பண்ணி கொடுத்து ரொம்ப பெருசாகிடுவாங்க. யூ ஃபீல் ஸோ ப்ரௌட், ஸோ ஹாப்பி, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பீக் லெவலில் இருக்கும். அப்படியே இஸ் கண்டினியூ, அந்த திக்விஜயத்தை கண்டினியூ பண்ணுறாரு. இன்னொரு ராஜ்யத்துக்கு போனோன்னா இன்னொரு பிரின்சஸை வந்து இன்னொரு டிராகன் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. அப்போ இவர் வந்து ஸ்வோர்டை எடுக்கும்பொழுது அங்கே இருக்கிறவங்க சொல்லல, இது ஸ்வோர்டில் சாகாது, நீங்கள் வந்து அங்கே ரோப் வச்சுக்கோங்க, ரோப் வச்சு டை பண்ணுங்கள், அப்போ வந்து உங்களுக்கு டிராகன் கண்ட்ரோல் ஆகிடும் சொன்னால் ரோப் வச்சு டை பண்ணி டிராகனை கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. கண்ட்ரோல் பண்ணினோன்னே அவங்களும் இவரை கிங் ஆக்கிடுறாங்க, பிரின்சஸை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் இவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் லோ. அப்படியே இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்க. இன்னொரு இடத்துல இன்னொரு ராஜ்யத்தில் வந்து இன்னொரு பிரின்சஸை இன்னொரு டிராகன் அட்டாக் பண்ணுது. அப்போ வந்து இவர் திருப்பி அவரோட ஸ்வோர்டு எடுக்கும்போது இல்லை இது ஸ்வோர்டில் சாகாது, நீங்கள் ஃபயர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபயர் யூஸ் பண்ணுறாங்க. ஃபயர் யூஸ் பண்ணி அந்த டிராகனை வீழ்த்தினோன்னே திருப்பி அவங்க கிங் ஆக்கி அவரை ராஜாவாக்கி பிரின்சஸ் கல்யாணம் பண்ணிக்கிறோம். பட் அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்க, இப்போ ஒரு மேனை பொறுத்த மட்டும் சக்ஸஸ் அப்படிங்கிறதுங்கிறது மெத்தட்ஸோடு சேர்ந்து வரும். எந்த மெத்தடில் நம்ம அதை அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனில் வரும். இப்போ வீட்டில் இருக்கீங்க, இப்போது நார்மல் வீட்டிலலாம் இப்போ கார் எடுத்துகிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இதுக்கு போகிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு எதுக்கு சொல்கிறோம், ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. பார்ட்டிக்கு போகும்பொழுது ஹஸ்பண்ட் வந்து காரை வந்து ஒரு ஜிபிஎஸ் போட்டு போகிறாரு, இல்லை ஜிபிஎஸ் ஒர்க் பண்ணல. இப்போ ஒய்ஃப் வந்து என்ன சொல்லுவாங்க, இல்லை நில்லுங்க நான் யார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படிம்பாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் அப்படி சொல்கிறத விட இல்லை நீங்கள் போங்க, ஐ ட்ரஸ்ட் யூ, நீங்கள் போங்க, போகிறபடி போங்க, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது த சக்ஸஸ் ரேட் அண்ட் ரிலேஷன்ஷிப்போட சக்ஸஸ் ரேட் வந்து ஜாஸ்தி. அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் ஒரு சிம்பிள் டிஃப்ரென்சஸ். ஸோ லேடிஸை பொறுத்த மட்டும் கொஞ்சம் எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணணும், ஜென்ஸை பொறுத்த மெட்டீரியலிஸ்டிக்காக ஹேண்டில் பண்ணணும். இதுதான் பேசிக் டிஃப்ரென்சஸ்.
ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து 2 குட்டி ஸ்டோரி மூலமாக அழகாக சொல்லிட்டீங்க சார். ஸோ இதை தாண்டி வந்து இப்போது ரிலேஷன்ஷிப்பில், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஈகோவாக இருக்கட்டும், இந்த நான் தான் பெருசு. இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு விஷயம் அது கரெக்டாகவே இருந்தாலுமே அதை வந்து பசங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த இது வந்துட்டு அவங்களுக்கு இல்லை. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ இன்றைக்கி பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளுடைய லாங் ட்ரெடிஷன், ரொம்ப ரொம்ப லாங் ட்ரெடிஷனில் வந்து நம்மளுடைய வே ஆஃப் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே விமன் தான் நம்பர் 1. ஓகேவா? இப்போ ரிலிஜனே பார்த்தா கூட இப்போ முப்பெரும் தேவர்களுமே மும்மூர்த்திகளுமே வணங்குறது ஆதிபராசக்தியை தான் வணங்குவாங்க. ஸோ நம்மளுடைய வே ஆஃப் லைஃபே வந்து விமனுக்கு தான் ஹை ப்ரையாரிட்டி கொடுத்துட்ருப்பாங்க. பட் ஆப்வியஸ்லி அந்த ஒரு நிறையா பீரியாடிக்கலாக பார்க்கும்பொழுது நிறையா இடத்துல வந்து ஃபிசிக் வந்து மைண்டை கவர்ன் பண்ணுற நிறையா டைம் வந்தது, எஸ்பெஷலி எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் வரும்போது இருக்கும்பொழுது. ஸோ டெஃபினட்டாக வந்து அந்த விமனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப காலமாகவே பல இடங்களில் வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ட்ரூவாக சொல்லணுன்னாக்கா அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. பட் நம்மளுடைய ட்ரெடிஷனில் எப்பொழுதுமே விமன் ஆர் நம்பர் 1. அந்த அக்செப்டன்ஸ் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ப்ரீ மேரேஜுக்கு முன்னாடின்னு சொன்னீங்க. பட் ஜென்ரலாகவே சொல்லணும் அப்படின்னாக்கா ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படையில் இருந்த ஒரு விஷயம். அது அக்செப்டன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபிசிக்கலாக ஒரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு மேல்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் சயின்டிஃபிக்கலி, மென்டலாக ஃபீமேல்ஸ் வந்து ஸ்ட்ராங்கர், அதுவும் சயின்டிஃபிக்கலி தான். இது ரெண்டும் சேர்ந்த ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்தால் ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்தால் தான் ஒரு லைஃப் வந்து லீட் பண்ண முடியும். ஈக்குவாலிட்டி அந்த நிறையா அந்த ஈகோவில் சொல்கிறீங்க இல்லையா, அந்த ஈக்குவாலிட்டி அக்செப்ட் பண்ணும்போது இப்போ எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும், உங்களுக்கு பிங்க் கலர் பிடிக்கும்னா நீங்கள் ப்ளூ தான் பிடிக்கும் நான் கம்பல் பண்ணக்கூடாது, எனக்கு பிங்க் தான் பிடிக்கும் நீங்கள் கம்பல் பண்ணக்கூடாது. அப்ரிஷியேட்டிங் ஈச் அதர், அப்ரிஷியேட்டிங் த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற வரும்போது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் டிஃப்ரென்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அக்செப்டன்ஸ் இல்லாமல் இருக்கிற ஒரு ரீசன்னால தான் எல்லா டிஃப்ரென்சஸுமே வருது. அந்த அக்செப்டன்ஸ் வேணும். சைக்காலஜிஸ்ட் பார்த்தாலே அதை கேட்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இருக்காங்க. எனக்குமே அது ஒரு டவுட். என்னன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள ஸ்டார்டிங்கில் போகிறோம், அப்போதைக்கு ஒரு மாதிரி அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வருது. போக போக வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பே போர் அடிச்சிருது, சண்டைகள் நிறையா வருது. ஸ்டார்டிங்கில் இருந்த ஒரு விஷயம் எனக்கு பின்னாடி கிடைக்கல. அதாவது ஒரு பொண்ணு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறா, நானே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சில விஷயம், அது எனக்கு முன்னாடி கிடைக்குது, நான் நினச்சோன்னே எனக்கு வந்து கிடைக்குது. ஆனால் அது போக போக அது வந்து எனக்கு கம்மியாயிட்டு இருக்கு, எனக்கு கிடைக்கல அப்படின்னா அது எங்களோட தப்பா? அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எங்களோட தப்பா, இல்லை உங்களுக்கு எவ்வளோ நாள் தான் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி அவங்களோட இதுவா? நான் உங்களுடைய கொஸ்டினை வந்து திருப்பி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு மேலோட ரிலேஷன்ஷிப் வந்து ஃபீமேல் கிட்ட வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஷார்ட் டேர்மாக இருக்குது. லாங் டேர்மில் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் சஸ்டெயின் ஆக மாட்டேங்குது, மேலுக்கு வந்து போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க, கரெக்டாக? ஸோ இதனால் ஃபீமேலுக்கு வந்து அந்த போர்டம் கொடுக்கறதுக்கு ஃபீமேல் காஸ் இல்லையா அப்படின்னு சொல்கிறீங்க. நான் அடிப்படையில் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு மாங்காய் விதையை விதைச்சிங்கனாக்க அதில் ஆப்பிள் செடி வராது, கரெக்டாக? மாங்காய் மரம் தான் வரும். ஓகேவா? உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நீங்கள் எதை எதிர்பார்த்து என்ட்ராறீங்க? ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பை நான் அர்லியராக சொன்ன மாதிரி அன்கண்டிஷ்னலாக இருக்கும்பொழுது தான் அது ஆப்டிமமாக இருக்கும். அன்கண்டிஷன் நீங்கள் கண்டிஷனுக்குள்ளே இறங்கிட்டீங்க அப்படின்னாக்க, கண்டிஷன் தீர்ந்து போச்சுன்னாக்க அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது தெரியாது. இதோட சைக்கலாஜிக்கல் எஃபெக்டே நான் சொல்கிறேன். அந்த காலத்துலனாக்க கல்யாணம் ஆகி குழந்தை சீக்கிரம் பெற்றுக்கோ அப்படிம்பாங்க, குழந்தை சீக்கிரம் பெற்றுக்கோம்பாங்க. ஏன்னாக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து கல்யாணம் வரைக்கும் காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். காமன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அந்த மேரேஜுங்கிற ஈவெண்ட்டு. மேரேஜுங்கிற ஈவெண்ட் முடிஞ்சு போயிடுச்சுன்னா டிவைடட் இன்ட்ரெஸ்ட்டு, இவருக்கு இவங்க வேலை, இவங்களுக்கு வேலை. அப்போ காமன் இன்ட்ரெஸ்ட் லைஃப் லாங் வரணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைய பெற்றுக்கணும் அப்படிம்பாங்க. இது சைக்கலாஜிக்கலாக சொல்கிறது. இது இன்றைக்கி பெரியவங்க வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னாக்க 2 பேருக்குமே காமனாக ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கிறது குழந்தைங்க தான். அந்த காமன் இன்ட்ரெஸ்ட் என்ன, அந்த இது பியூர்லி சைக்காலஜி தான். இது நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னும் நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் சரி, எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாலும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அன்கண்டிஷ்னலாக இருக்கிற வரைக்கும் தான் அது லாங் டேர்மாக இருக்கும். நீங்கள் கண்டிஷன்ஸ் டிரைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்மாக தான் மாறும். ஏன்னா அது தீர்ந்துட்டே இருக்குமே, அந்த தேவைகள் தீர்ந்துட்டே இருக்கும். எந்த ஒரு நீட்ஸாக இருந்தாலும் அது ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும். எந்த ஒரு நீட்ஸு, ஃபினான்ஷியல் நீட்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் நீட்ஸாக இருக்கட்டும், சோஷியல் எந்த ஒரு நீட்ஸாக இருக்கட்டும், அது வந்து ஷார்ட் டேர்மில் தீர்ந்து போயிடும். காமன் இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது லாங் டேர்மில் இருக்கணும்னாக்கா அந்த ரிலேஷன்ஷிப் அன்கண்டிஷனலில் இருக்கணும். இப்போ ப்ரிசைஸாக உங்கள் கொஷனுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னாக்க, என்ன செஞ்சாக்க
ஹாப்பி பண்ண முடியும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அந்த மாதிரி யோசிக்கிறது நிறுத்தணும். என்ன செஞ்சால் ஹாப்பி பண்ண முடியுங்கிறத யோசிக்கிறது நிறுத்தணும். ஏன்னா அதுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் கிடையாது. இது செஞ்சால் தான் இந்த மாதிரி இருக்கும்னாக்கா நம்மளோட ஆல்ரெடி ஏகப்பட்ட புக்ஸ் வந்திருக்கும். இது செஞ்சால் இது முடிஞ்சு 2 + 2 = 4 அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் கிடையாது. இப்போ 5 - 1 4 தான், 1 + 3 4 தான். அதுக்கு அந்த 4 வரணும் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. இப்படி இந்த மாதிரி இல்லை XYZ 1 2 3 கண்டிஷன்ஸ் போட்டாக்க நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம், லாங் டேர்ம் போயிடலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு நேச்சுரலாக இருக்கணும். ரெண்டாவது வந்து அன்கண்டிஷனலாக இருக்கணும். நீ இந்த கண்டிஷன்ஸ் எனக்கு இது பண்ணினா தான் நான் அது பண்ணுவேன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ரிலேஷன்ஷிப் பொறுத்த மட்டும் அது நிச்சயமாக இருக்கக்கூடாது. மியூச்சுவலாக இருக்கணும். ஒரு சைடில் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்காங்க, ஒரு சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் ரிலேஷன்ஷிப்புக்கு பாதகம் தான், லாங் டேர்மில் பாதகம் தான். நீங்கள் சொல்கிற அந்த ஒரு கண்டிஷன் சொல்கிறீங்க, ஒரு சைடில் வந்து ரிசீவராக இருக்காங்க, ஒரு சைடில் கிவராக இருக்காங்க. கிவர் ஒரு நாளைக்கு எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க. மேபி 1 year ஆகலாம், மேபி 5 years ஆகலாம். ஆனால் வெறும் கிவர் வில் ஆல்வேஸ் எக்ஸாஸ்ட். என்றைக்காக இருந்தாலும் எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பில் திருப்பி பாதகம் வரும். ரிசீவரால் கொடுக்க முடியலன்னா ரிலேஷன்ஷிப் பாதகம் வர தான் செய்யும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து என்ன கொடுத்தா செய்யணுங்கிறது அது இம்பாசிபிள். அது இதுதான் பண்ண முடியுங்கிறது கிடையாது. ரிலேஷன்ஷிப்பில் டிஸ்கஷன், கான்வர்சேஷன்ஸ் ஜாஸ்தி, டைம் ஸ்பெண்டிங் ஜாஸ்தி, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஒவ்வொருத்தரோட பேஷன், இப்போ உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது, உங்களுடைய பார்ட்னருக்கு வேறு பேஷன் இருக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பேஷனுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு பார்க்கணும். பேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு காமன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆகும்.